வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில இந்த லோக்சபா தேர்தல், மக்களவைத் தேர்தலில் ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவு, அதேபோல திமுக கூட்டணியில் ஏற்பட்டுள்ள மனக்கசப்புகள் மற்றும் தர்மபுரி இளவரசனுடைய நினைவேந்தலை அரசியலாக்க முயற்சி நடக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. கேட்பதற்கு வாருங்கள் திரு திருமாவளவன் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்போது வெளியேறப் போகிறது? கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்கிற ஒரு தேவையோ நெருக்கடியோ இப்போது ஏற்படவில்லை. ஆனால் எங்கள் கட்சியினுடைய உயர்நிலைக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் முன்னணி பொறுப்பாளர்கள் 25க்கும் மேற்பட்டவர்கள் நாம் வரவிருக்கிற சட்டப்பேரவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடுவது குறித்து ஆராய வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள். எதனால் அப்படி? இது இந்த தேர்தலில் மட்டுமல்ல, ஒவ்வொரு தேர்தலிலும் தோழர்கள் இந்த கருத்தை முன்வைப்பதுண்டு. தனித்து போட்டியிடுவோம் சொல்லி தனித்து போட்டியிடுவோம் என்கிற கருத்து. ஏன் என்றால் நமக்கான வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்த்தாக வேண்டும். கூட்டணி அரசியலிலேயே தொடர்ந்து நாம் தேர்தல் அரசியலில் ஈடுபட்ட காலத்திலிருந்து கூட்டணி அரசியலில் தான் ஈடுபட்டு வருகிறோம். இதனால் நமக்கு கிடைக்கிற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவாகவும் இருக்கிறது. அந்த தொகுதிகளை அடிப்படையாக வைத்து நம்முடைய வாக்கு சதவீதத்தை கணக்கிடுகிறார்கள். எனவே நம்முடைய பேர வலிமையும் அதனால் குறைந்து போகிறது. தமிழகம் தழுவிய அளவில் நாம் தனித்து போட்டியிட்டு நமக்கான வாக்கு வங்கியை ஒரு முறையாவது நாம் உறுதிப்படுத்தியாக வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக கட்சியிலே இருந்து வருகிறது. ஆக இந்த முறை முன்னணி பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்ட உயர்நிலை கூட்டத்தில் அந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட இனிமேல் கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லி உறுதியா நம்பலாம். திமுகவோடு கூட்டணி இல்லை என்கிற விவாதம் நடைபெறவில்லை. தனித்து போட்டி என்றால் அதை பற்றி ஆராய வேண்டும் என்கிற கருத்து மேலோங்கி இருக்கிறது. பல பிரச்சனைகள் இதில் இருக்கின்றன. பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறது. வேட்பாளர்கள் நமக்கு சரியான பொருத்தமான தகுதியான வேட்பாளர்கள் தேர்வு செய்ய வேண்டிய சிக்கல்கள் இருக்கின்றன. இன்றைக்கு எல்லா தேர்தல்களுமே மிகப்பெரிய பண வலிமை பெற்றவர்களால் மட்டும்தான் எதிர்கொள்ள முடியும் என்கிற அளவுக்கு மாறி போயிருக்கிறது நிலைமைகள். ஆக இதையெல்லாம் கணக்கில் கொண்டு மாவட்ட அளவில் ஒன்றிய அளவில் இருக்கிற பொறுப்பாளர்களின் கருத்தையும் அறிந்து கொண்டு ஒரு முடிவெடுப்போம் என்று முடிவு செய்திருக்கிறோம். கூட்டணியை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வராம தேர்தலையே தனித்து போட்டிங்கிற எண்ணம் ஏன் வருது? ஆமா, அதாவது கூட்டணியை மாற்றிக்கொள்வதுங்கிறது ஒரு அணுகுமுறை. தனித்து போட்டியிடுவது என்பது ஒரு அணுகுமுறை. தனித்து போட்டியிடுவது என்பது நீண்ட காலத்திற்கு நம்முடைய கட்சியின் பயணத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டிய பார்வையிலிருந்து வருகிறது. நெடுங்காலத்திற்கு இந்த கட்சியினுடைய வலிமையை பெருக்கிக் கொள்வதற்கான வழிகளை தேடுவதற்கு அடிப்படையான ஒரு பார்வை அது. அந்த அடிப்படையில் தான் தனித்து போட்டியிட வேண்டும். கட்சியை ஆரம்பிச்ச போது ஒரு தனித்து போட்டியிடுறதுக்கான முயற்சி இருந்தால் அதில் புரிந்து கொள்ள முடியும். ஆமா, இது என்னன்னா நாங்க தொடக்க காலத்திலிருந்தே இந்த முயற்சி எடுத்திருக்கிறோம். 99 நாங்க அந்த மாதிரி தனித்து போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்த போது மூப்பனார் அழைப்பு எங்களை கூட்டணியிலே இணைத்தது. மூப்பனாரோடு நாங்கள் ஒரு தேர்தலை சந்தித்த பின்னர் 2001 சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் நம்மால் நிற்க முடியாவிட்டாலும் கூட ஒரு 30 தொகுதிகளை தேர்வு செய்து தனித்து போட்டியிடுவோம் என்ற ஒரு கருத்து முன்னணி பொறுப்பாளரிடமிருந்து வந்தது. ஆனால் பெரும்பாலான தோழர்கள் நாம் தனித்து போட்டியிட்டால் ஒரு சதவீதம் கூட வெற்றிக்கு வாய்ப்பில்லை, அப்படி இருக்கிற போது இந்த பரிசோதனை வேண்டாம், கூட்டணியில் இடம்பெறுவதுதான் சரியானது என்று அந்த கருத்து வந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் திமுக கூட்டணியில் அப்போது திமுக அழைப்பை ஏற்று இணைந்தோம். இப்ப நீங்க 99 மூப்பனார் அணி, 2001 திமுக அணி, 2004 நாங்கள் தனித்து அப்ப எந்த கூட்டணியும் இடம்பெற முடியல நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில். 2006 அதிமுகவோட கூட்டணி, 2009 திமுகவோட கூட்டணி, 2011 திமுக, 2014 திமுக. ஆக சந்தித்த எல்லா தேர்தல்களுமே நாங்கள் கூட்டணியிலேயே இருந்து இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிற காரணத்தால் நம்முடைய சக்தி என்ன? பகுஜன் சமாஜ் கட்சி தொடக்க காலத்தில் தொடர்ந்து 5-6 தேர்தல்களில் தனித்து போட்டியிட்டு தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்து வாக்கு வங்கியை வெளிப்படுத்திய பிறகுதான், உறுதிப்படுத்திய பிறகுதான் கூட்டணியிலும் கூட அவர்களால் வலுவாக பேரம் பேச முடிந்தது, வெற்றி பெற முடிந்தது, ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது. ஆகவே தமிழகம் தழுவிய அளவில் நமக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது. ஆனால் நம்மால் 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் மட்டும்தான் போட்டியிட முடிகிறது.
மிச்சமுள்ள 38 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் கூட்டணிக்கு வாக்குகள் பரிமாற்றம் அடைகின்றன. அது கணக்கிலே சேர்வதில்லை. இப்ப எங்களுக்கு 1.5% வாக்கு வங்கி உள்ளது என்று கணக்கிடுகிறார்கள். அது எந்த அடிப்படையில் 2 தொகுதியில் போட்டியிட்டதனால். ஆக மிச்சமுள்ள தமிழ்நாட்டில் 37, பாண்டிச்சேரியில் 1, 38 இடங்களிலும் விடுதலை சிறுத்தைகளுக்கான வாக்குகள் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு பரிமாற்றம் அடைந்திருக்கிறது. அது கணக்கிலே வருது. ஆனா அதுல பதிவாகல. இப்ப நீங்க கூட்டணின்னு பார்த்தா என்னுடைய நினைவு சரியா இருந்தா தேமுதிக மற்றும் பாஜக தவிர மற்ற அத்தனை கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. அந்த 2 கட்சியும் முயற்சித்து பார்க்கலாம் ஒரு எண்ணம் இருக்கா, இல்ல வேண்டாம் இந்த விபரீத முயற்சிங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களா? இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 2 அணிகள் தான். ஒன்னு திமுக அணி, இன்னொன்னு அதிமுக அணி. அப்ப திமுக அணியில் சேருகிற வாய்ப்பு கிடைக்கிற போது அதிமுக அணியில் சேர முடியாத ஒரு நிலை. ஒரே ஒரு முறைதான் நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி சேர வாய்ப்பு கிடைத்தது. நான் பலமுறை இதை சொல்லியிருக்கிறேன். பெரிய கட்சிகள் தான், வளருகிற கட்சிகள் எந்த அணியிலே இடம்பெற வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றன. நான் யாரோடும் சேர முடியாதுன்னு வேணா என்னால் தீர்மானிக்கலாம். ஆனால் யாரோடு நான் சேர வேண்டும் என்பதை நான் விரும்பலாமே தவிர தீர்மானிக்க முடியாது. இப்போ 2009 என் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. திமுக காங்கிரஸ் கூட்டணியிலே நீங்கள் இடம்பெற்றது தவறு, முள்ளிவாய்க்கால் படுகொலை நிகழ்ந்த போது அதிமுக அணிக்கு போயிருக்க வேண்டும் என்று ஒரு விமர்சனம் உண்டு. ஆனால் உண்மையிலேயே அதிமுக என்ன நிலையில் இருந்தது என்றால், ஒரு ஆங்கில ஏட்டிலேயே அதிமுக பொதுச் செயலாளர் பதில் கூறியிருந்தார். ஒரு நிருபர் கேட்கிறார், விடுதலை சிறுத்தைகள் உங்கள் அணிக்கு வந்தால் சேர்த்துக் கொள்வீர்களா? எங்களுக்கு போதிய அளவுக்கு கட்சிகள் இடம்பெற்று விட்டன, எனவே எனக்கு அதில் விருப்பமில்லை பதில் வருகிறது. அப்போ நாங்களே விரும்பினால் கூட அந்த அணியிலே சேர முடியாது என்கிற நிலை. அதே மாதிரி 2006 திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பாமகவுடைய நிறுவனர் செல்லும் இடமெல்லாம் பேட்டியிலே கூறிக்கொண்டே வந்தார். ஒரு முறை திருச்சிராப்பள்ளியிலே கலைஞர் பதில் சொல்லுகிற போது விடுதலை சிறுத்தைகளை திமுக கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள வாய்ப்பில்லை, செய்தியாளர்கள் கேட்கிறார்கள். வேண்டுமானால் பாமகவுக்கு ஒதுக்குகிற இடங்களில் அவர்கள் உள்ஒதுக்கீடு செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார். ஆக விரும்பினாலும் சேர முடியுமா என்பது பெரிய கட்சிகளின் மனநிலையிலிருந்து தான் அது தீர்மானிக்க முடிகிறது. இப்போ இந்த 2 வாய்ப்புகள் உங்க மனசுல இல்ல. தேமுதிகவோட முயற்சித்து பார்க்கிறதோ, பாஜகவோட இணைந்து செயல்படுறதோ அதையும் வாய்ப்பு இல்ல, இல்லாட்டி வாய்ப்பு வேண்டாம்னு நினைக்கிறீங்க? இதையெல்லாம் எப்ப நாங்க தீர்மானிக்க முடியும்னா, இந்த பயணத்தை நிறைவு செய்த பிறகு, தோழர்களின் தொண்டர்களின் கருத்துக்களை அறிந்த பிறகு மறுபடியும் நாங்கள் முன்னணி பொறுப்பாளர்கள் கூடி கலந்தாய்வு செய்வோம். எங்களுடைய பொருளாதார வலிமை, வேட்பாளர் தேர்வு, அப்போது இருக்கிற அரசியல் சூழல், இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் முடிவு செய்வோம். உங்களோட நிச்சயமா அமைப்பு ரீதியா பலமா இருக்கக்கூடிய பாமக இந்த முறை எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லி, தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகள் யாரோடையும் கூட்டணி கிடையாது தெளிவா 100 முறை சொல்லி கடைசியில பாஜக அணியில போய் சேர்ந்தது. அது போன்ற நிலைப்பாடு உங்களுக்கும் வர்றதுக்கு பதிலா நீங்க முதல்லயே ஒரு அமைதியான போக்கு எடுத்து நம்ம யாராவது ஒரு வாய்ப்பு வந்தா பாத்துக்கிடுவோம், இல்லன்னா அப்புறம் பார்த்து சொல்லி முடிவு எடுக்காம தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டு பின்னாடி மாற்றுறது உங்கள் மீதான மதிப்பை குறைக்காதா? கட்டாயமா. இது மிக சரியான ஒரு கேள்வி. இப்போது நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்று ஒரு அறுதியான முடிவெடுத்து அறிவிக்கவில்லை. எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை என்று அவர்களைப் போல நாங்கள் சவடால் பேசவில்லை. அதாவது கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் நாங்கள் தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லை, திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லை என்றெல்லாம் நாங்கள் சவடால் பேசவில்லை. எங்களுடைய கருத்து என்ன என்றால், யாரோடும் கூட்டணி இல்லை என்று முடிவு செய்யவில்லை, ஆனால் தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா என்பதை ஆராயப் போகிறோம். அதற்கான சூழல், அதற்கான வலிமை நம்மிடத்தில் இருக்கிறதா, நம்முடைய தோழர்கள் தொண்டர்கள் உள்ளபடியே அதை விரும்புகிறார்களா என்று கருத்தறிவதற்கான ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம். இந்த எண்ணம் வர்றதுக்கான ஒரு காரணங்கள்ல ஒன்னா, திமுக கூட்டணியில சேர்ந்த போதே இந்த தொகுதி பங்கீடு நடக்கும் போதே ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு ஒரு முக்கியமான காரணமா இருக்குமா? இல்ல, இது எந்த கூட்டணியில் இருந்தாலும் தொகுதி பற்றிய மாற்று கருத்துக்கள் அல்லது மனக்கசப்புகள் உருவாகத்தான் செய்யும். அது அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி, திமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த அனுபவம் உண்டு. அது திமுக கூட்டணியிலிருந்து எங்களுக்கு புதிதாக அப்படி ஒரு கசப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லவில்லை. அதுவெல்லாம் சர்வ சாதாரணமான ஒரு அணுகுமுறை தான், அதாவது அனுபவங்கள் தான். கூட குறைய பேசுவது, நாம் அதிகமாக கேட்பது, தனித்து போட்டியிடலாங்கிற ஒரு எண்ணம் வர்றதுக்கு அவங்க இந்த தொகுதி ஒதுக்கீடு பற்றின ஒரு கசப்பெல்லாம் இல்ல. இந்த கசப்பெல்லாம் மனக்கசப்பு நம்ம தோழர்கள்ட்ட இருந்தது. ஒரே ஒரு தொகுதி கொடுத்த உடனே அடுத்து 2 நாட்கள்ல 3வது நாள்ல கூப்பிட்டு எங்களுக்கு 2 தொகுதி கொடுத்தாங்க. திமுகவுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையா 100% கிடைச்சது உங்களால் சொல்ல முடியுமா இந்த தேர்தலில்? இதுல அதாவது திமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டது.
திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்று விடுதலை சிறுத்தைகள் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தால் நாம் இந்த கோணத்திலே சிந்திக்கலாம், வருத்தப்படலாம், குற்றம் சொல்லலாம், குறை சொல்லலாம். திமுகவும் தோற்று போயிருக்கிறது. திமுக அணியில் இருந்த அத்தனை கட்சிகளும் தோற்று போயிருக்கிறோம். அதை தாண்டி பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்த நண்பர் விஜயகாந்த் போட்டியிட்ட 14 தொகுதிகளிலும் அவர் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறார். 8 தொகுதியில் போட்டியிட்ட பாமக 7 தொகுதிகளில் தோல்வியடைந்திருக்கிறது. ஆகவே இந்த தோல்விக்கு ஒரு குறிப்பிட்ட கட்சிதான் காரணம், அந்த தொண்டர்கள் தான் காரணம், அவர்கள் ஒத்துழைக்கவில்லை என்பதுதான் காரணம் என்றெல்லாம் நாம் குறை சொல்ல முடியாது. இல்ல, உங்களுக்கு நீங்க தேர்தலுக்கு பிறகு, வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு கள நிலவரத்தை பத்தி பேசும்போது உங்களுக்கு தகவல் வந்திருக்கும், நாம இந்த மாதிரி ஒத்துழைச்சோம், ஆனா நமக்கு அவங்க ஒத்துழைக்கல, இங்க நல்லா இருந்தது, திருவள்ளூர்ல நல்லா இருந்தது, சிதம்பரத்தில் நல்லா இல்லன்னு நீங்க என்னதான் வேட்பாளர் இருந்தாலும் பிரச்சாரம் பண்ணாலுமே உங்களுக்கு மற்றவருடைய தகவல் வந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க போட்ட தொகுதியில முழுமையான ஒத்துழைப்பு கிடைச்சதா சொன்னாங்களா, இல்லாட்டி குறைவா இருந்ததுன்னு சொன்னாங்களா? நாங்க 2 தொகுதியில் தான் போட்டிட்டோம். 2 தொகுதியில் சிதம்பரத்தை விடவும் திருவள்ளூர் சிறப்பாக திமுக தோழர்களின் பணிகள் இருந்தன என்பதை அந்த தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் ரவிக்குமார் எங்களிடமும் சொல்லியிருக்கிறார், திமுக தலைமையிடமும் சொன்னார். அது ஏன் சிதம்பரத்தை விட ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னு சொன்னா, இது நகர்ப்புறத்தை சார்ந்த தொகுதியாகவும் இருக்கிறது. மிக கடுமையாக அவர்கள் இறங்கி வேலை செய்தார்கள். அதுல என்னை விட கொஞ்சம் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்திலும் நாங்கள் தோல்வியை சந்திச்சிருக்கிறோம். 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசம். ஆனா அதனுடைய ஒட்டுமொத்த வாக்குகள் 17 லட்சம், சிதம்பரத்தில் 13 லட்சம். எனக்கு 1.28 வித்தியாசம். அதனால அதை நான் ஒப்பீடு சொல்கிறேன். அதனால இப்ப நான் போட்டியிடுற தொகுதிங்கிறதுனால திமுக ஒரு கட்சி தலைவர் போட்டிடுறாரு, அதனால சிறப்பாக வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கலாம். இந்த தொகுதி கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லை. ஏன்னா ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரொம்ப சிறப்பா பணியாற்றினாங்க. ஆனாலும் நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம். அப்ப தேர்தலில் ஒதுக்கீடோ, தொகுதி ஒதுக்கீடோ அல்லது அவங்களுடைய கட்சி பணியோ அந்த ரெண்டுமே காரணம் இல்ல. நீங்க தனித்து போட்டியிடணும்னு சொல்றது அந்த ரெண்டுமே காரணம் இல்ல. தனித்து போட்டியிடுவது தொடர்பாக நாங்கள் எடுத்திருக்கிற இந்த கருத்தறியும் பயணம் என்பதற்கும் இந்த தோல்விகளுக்கும் தொடர்பில்லை. அதாவது திமுக எங்களுக்கு ஒத்துழைப்பு தரல, அல்லது எங்களுக்கு 2 தொகுதி கொடுக்கறதுக்கு பதிலாக 1 தொகுதி கொடுத்து முதல்ல எங்களை ஒரு சங்கடப்படுத்திட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் காரணம் இல்லை. ஒருவேளை உங்களுடைய கருத்தறியும் முயற்சியில மாற்று முடிவு ஏற்பட்டா திமுகவுடைய கதவை மூடிவிடக்கூடாதுங்கிறக்கா இந்த ஜாக்கிரதையான பதிலோ? இல்ல, அப்படி இல்ல. அதாவது தேர்தலில் எல்லாரும் பெரிய கட்சிகளா இருக்கிறவங்க கூட கூட்டணியை விரும்புகிறாங்க. இந்த தேர்தலில் தான் அதிமுக தனித்து போட்டிட்டு இருக்கிறது. பெரும்பாலான தேர்தல்களில் கூட்டணி அரசியல் தான் முக்கியமானதா கருதப்படுகிறது. அப்ப அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. கூட்டணிங்கிறது அவசியமானது அப்படிங்கறத நான் உணர்கிறேன். ஆனா அதை விட முக்கியமா எங்க கட்சியை வலுப்படுத்தணும், ஒவ்வொருத்தருக்கும் அந்த போட்டியிடணுங்கிற வாய்ப்பு இருக்கு. இப்ப 2 தொகுதி வாங்கிட்டு போட்டியிட விரும்புற பல பேருக்கு அந்த வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு மனச்சோறு வருது. 10 தொகுதி வாங்கிட்டு சட்டப்பேரவை தேர்தலில் 10 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்க முடியுது. மிச்சம் ஏராளமான பேர் அதுல மனசோர்வு அடைகிறாங்க. அப்ப இந்த மாதிரி தனித்து போட்டியிட்டால் தங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும்னு கருதக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள் அந்த கருத்தை திரும்ப திரும்ப அழுத்தமா கூறுறாங்க. அப்ப அதுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும். அந்த உணர்வுக்கு மதிப்பு அடிப்படையில் தான் ஒரு காலதாமதமான ஒரு சிந்தனை அப்படின்னு நீங்க நினைக்கலையா? தேமுதிக ஆரம்ப கட்டங்கள்ல தொடர்ந்து 2 தேர்தலில் தனித்து போட்டிட்டாங்க. 2006 அதனாலதான் உங்களுக்கு 8% வாக்கு இருக்குங்கிறத உறுதிப்படுத்த முடிஞ்சது. அதே மாதிரி பாமகவும் தன்னுடைய ஆரம்ப காலங்களில் தனித்து போட்டிட்டாங்க. அவங்களுக்கு கூட்டணி கட்சியெல்லாம் நிறைய சீட்டுகள் கொடுக்குறாங்க. நிச்சயமா விடுதலை சிறுத்தைகளோட அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அந்த 2 கட்சிகளுக்குமே தொடக்க காலத்தில் கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பில்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்போ அவங்களெல்லாம் வன்முறை கட்சிகள், அந்த பாமகவை பொறுத்தவரையிலும் வன்முறை கட்சின்னு எந்த கட்சியுமே தொடல. அப்ப அவங்கள எந்த கூட்டணியும் சேர்த்துக்கு தயாரா இல்ல. அவங்க தனியா நின்னு அவங்க வாக்கு வங்கியை வலுப்படுத்தின பிறகுதான் கூட்டணியில சேர்த்துக்கு வந்தாங்க. எங்களை பொறுத்தவரையிலும் அந்த மாதிரி இல்லை. எங்களுக்கு தொடக்கத்திலிருந்தே கூட்டணியில் இடம்பெறுவதற்கான ஒரு சூழல் அமைந்தது. இல்ல, என்னுடைய கேள்வி நியாயமான ஒரு கருத்தா கூட இருக்கலாம். பட் தேமுதிக நீங்க அந்த வாதத்தை வைக்க முடியாது. தேமுதிக அந்த வாதத்தை இருந்தாலுமே கூட அவர்கள் சந்தர்ப்பவசத்தாலோ திட்டமிட்டோ அவங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிச்ச பிறகு அவங்களுக்கான டிமாண்ட் இன்னைக்கு கூடி இருக்கு. ஆனா நீங்க இத்தனை வருஷம் இருந்து இப்ப அரசியல பயணிச்சு, வாக்கு வங்கி அரசியல பயணிச்சு இன்னைக்கு இந்த முடிவு எடுக்கும் போது நான் அப்பவே சொன்னேன் திருமாவளவன் கேட்கல அப்படின்னு உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களோ மற்ற கட்சி உங்க கட்சியோட முன்னணி தலைவர்களோ உங்களை விமர்சனிக்கக்கூடிய வாய்ப்பு வராதா? நீ இன்னைக்கு எடுக்கக்கூடிய டூ டிலேடு ஒரு மூவ். அதாவது இப்போ நீங்க தனித்து போட்டியிட போறோங்கிற மனநிலையில இருந்து நீங்க பேசுறீங்க. நீங்க தான் அந்த கருத்தை நாம தனித்து போட்டியிடுவதற்கான கருத்தை அறியதான் போறோம். கருத்தறிந்த பிறகுதான் அந்த முடிவை நாங்க எடுப்போம். அப்படி முடிவெடுக்கும் போது இந்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா நான் பதில். ஜாதி அடையாளத்தை தாண்டி விடுதலை சிறுத்தைகளால வெளியே வர முடியலன்னு மறுப்பீங்களா?
நாங்க அந்த அடையாளத்தை தாண்டி தான் களத்தில் நிற்கிறோம். ஏராளமான பிரச்சனைகள்ல சாதி கொடுமைகளை எதிர்க்கிற அதே வேளையில் பொதுவான பிரச்சனைகள்ல நிறைய பிரச்சனைகளை தலையிட்டு நாங்க போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் திரும்ப திரும்ப எங்கள் மீது ஒரு சாதி அடையாளம் குத்தப்படுகிறது. அது எங்களுடைய நடவடிக்கையால் அல்ல, பொதுவான ஒரு பார்வை எப்படி படிந்திருக்கிறது. அந்த பார்வையை களைய நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கோம். உங்களை பத்தினா ஏன் அந்த ஜாதிய பின்னணியோட பாக்குறாங்க? அதே மாதிரி வைகோ பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் போராடுறாரு. அத்திக்கடவு பிரச்சனைக்கு போராடினாரு, நெய்வேலி பிரச்சனைக்கு போராடு. ஆனா வைகோ அப்படின்னா இலங்கை பிரச்சனைக்காக ஈழத்தமிழருக்காக போராடுவாருங்க ஒரு முத்திரை, முதல் முத்திரை. அது மாதிரி தான் நீங்க எதை போக்கஸ் பண்றீங்களோ அதை தான் மக்கள் பாக்குறாங்க. மக்கள் ஏதோ உங்கள்ட்ட இல்லாத எடுத்து ஒண்ணு வச்சுக்கல. நீங்க உங்களுடைய கவனம் முழுக்க ஒரு விஷயத்துல இருந்துட்டு 90% கவனம் ஒண்ணுலயும் 10% மற்ற எல்லா பிரச்சனைக்கும் வரும்போது உங்களை அந்த அடையாளத்தோட தானே பார்ப்பாங்க. அது யாருமே ஒரு பிரச்சனையை தொடாத போது, அதுல ஒரு கருத்து சொல்வதற்கு கூட முன்வராத போது நான் அந்த பிரச்சனையை தொடறேன். அதனால எனக்கு அதுல நான் முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி பார்வை இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு தருமபுரி பிரச்சனை. இப்ப 4ஆம் தேதி இளவரசனுடைய நினைவேந்தல் நாள். அந்த உள்ளூர் மக்கள் போய் நாங்க அஞ்சலி செலுத்துறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு போலீஸ்க்கு மனு கொடுக்கறாங்க. உடனே கலெக்டரோட அவங்க கலந்து பேசுறாங்க. 144 144 தடை உத்தரவு போடுறாங்க. இந்த 144 தடை உத்தரவு போட்டதோட நின்று விடாமல் ஒரு நாடகத்தையும் அரங்கேற்றுறாங்க. என்ன நாடகத்தை அரங்கேற்றுறாங்கன்னா, திடீர்னு தலித் இளைஞர்கள் எங்கோ போய் பயிற்சி பெற்று வந்ததாகவும், துப்பாக்கிகள், ஆயுதங்கள், வெடிமருந்துகள், வெடிக்குண்டுகள் போன்றவற்றை எல்லாம் பதுக்கி வைத்திருப்பதாகவும், இவங்க நள்ளிரவுக்கு மேல ஒரு இளைஞன் கையில விலங்கு மாட்டி இழுத்து கொண்டு போய் ஊரையே ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க, ஒரு பீதிக்கு உள்ளாக்கியிருக்கிறாங்க. இந்த நிகழ்வை இதுவரையில் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரே ஒரு அரசியல் கட்சி கூட இதுல என்ன நியாயம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு கண்டிக்க தயாரா இல்ல. ஆனா ஒரு கட்சி மட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும், இவர்கள் பயங்கரவாதிகள், இவர்களால் எங்களுக்கு ஆபத்து. அதாவது நீங்க சொன்ன இந்த சம்பவத்தை செஞ்சது அரசா பாமகவா? காவல்துறை செய்கிறது. காவல்துறை அரசாங்கம் செய்கிறது. காவல்துறை எங்கேயாவது நீங்க ஒரு லாஜிக்கலா நீங்க கொஞ்சம் மனசாட்சிப்படி கேட்டுக்கிட்டீங்கன்னா, காவல்துறை எங்கேயாவது பதட்டத்தை ஏற்படுத்த முயற்சிக்குமா, தணிக்க முயற்சிக்குமா? இல்ல, பதற்றத்தை உருவாக்கி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதுங்கிறது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பல இடங்கள்ல. இது நிறைய நான் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. எக்கச்சக்கமான கள அனுபவங்கள் இருக்கு. பிரச்சனைகளை திசை திருப்பவும், ஒரு அச்சுறுத்தல் நடவடிக்கையின் மூலம் பதற்றத்தை உருவாக்குவதன் மூலம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முடியும் அப்படின்னு நம்புவதும் காவல்துறைக்கு உள்ள இயல்பான ஒரு போக்கு. உதாரணத்துக்கு பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களும் துப்பாக்கியோ அல்லது கத்திகளோ அருவாளோ இது இவர்களே கொண்டு வைத்து இவர்களே கொண்டு கட்டாயமா காவல்துறை கையில கஞ்சா இருக்குது, காவல்துறை கையில பிரவுன் சுகர் இருக்குது, காவல்துறை கையில பைப்பீடி குண்டு இருக்குது, காவல்துறை கையில நாட்டு துப்பாக்கி இருக்குது. இதெல்லாம் ரெடிமேடா வச்சிருக்காங்க. அவங்க காவல்துறை இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு இருக்கு. இதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஊடகத்தில் இருக்கிற உங்களை போன்றவர்களும் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் மேல வழக்கு போடணும்னு சொன்னா அவங்க எந்த இடத்துல வேணாலும் எப்படிப்பட்ட ஒரு வேலையும் அவங்களால செய்ய முடியும். அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. இந்த விஷயத்தில் அவங்க சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு, துடின்னு ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த பயிற்சி கொடுத்திருக்காங்கன்றாங்க. அது எப்படி சிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கு. அதாவது துடிங்கிற ஒரு இயக்கங்கிறது ஒரு சின்ன அமைப்பு. ஒரு மாவட்டத்துக்கு 10 பேர் இருப்பாங்க. அவங்க மாணவர்களை ஒருங்கிணைத்து அரசாங்கத்தினுடைய ஆணை எண் 92 நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு முகாம்களை எடுத்திருக்கிறாங்க. அதற்காக அந்த ஊர்ல 10 இளைஞர்களை கூப்பிட்டு அவங்க ஒரு வகுப்பு எடுத்திருக்கிறாங்க. இது மாதிரி நீங்க போய் மாணவர்கள்ட்ட பேசுங்க, பள்ளி கல்லூரி நிறுவனங்கள்ட்ட போய் பேசுங்க, இந்த ஜிஓ 92ல என்ன மாதிரி எல்லாம் இருக்கு, இதை எடுத்து சொல்லுங்க. இந்த இயக்கத்தை உருவாக்கியது முன்னாள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி கிறிஸ்தாஸ் காந்தி, ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியர் தயானந்தன், இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு சாதாரணமான இயக்கம். அந்த இயக்கத்தில் இருக்கிற ஆட்களுக்கு வேற யாரோடும் எந்த தொடர்புமே கிடையாது, எந்த தலித் இயக்கங்களோடும் தொடர்பு கிடையாது. புத்தர் படத்தை போட்டுட்டு அவங்க பிரச்சாரம் செய்யக்கூடியவங்க. அவங்க பயிற்சி கொடுத்தாங்க, இவங்க கள்ளத்துப்பாக்கி பதுக்கி வச்சிருந்தாங்க, நாங்க இதை போய் பிடிச்சிட்டு சொல்றது மாதிரி ஒரு அப்பட்டமான நாடகம் வேற எதுவுமே இருக்க முடியாது. இதன் மூலம் அந்த மக்களை அச்சுறுத்துறாங்க. இந்த இடத்துல நான் சொல்ல வந்தது என்னன்னா, இது உண்மையே கிடையாது, திட்டமிட்ட சதி வேலை. ஆனா தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி இப்படி தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது, இளைஞர்கள் மீது இவ்வளவு பெரிய அபாண்டமான பழியை போடுறாங்க அப்படின்னு யார் கண்டிக்கிறா? இல்ல, நீங்க முதல்ல அதை நம்புறீங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னா, அரக்காணம் கலவரம் பிரச்சனையின் போது பாமக மீது தமிழக அரசு எவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுத்துங்கிற நீங்க தெரியும். இதுவரை பயன்படுத்தப்படாத ஒரு சட்டத்தை பயன்படுத்தி அவங்களை விளக்கம் சொல்ல சொன்னாங்க. இழப்பீடுக்கலாம் நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்தில் விசாரணை நடத்தினாங்க. எவ்வளவு கடுமையா செயல்பட்டாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு உங்களை இல்லாத ஒரு பிரச்சனையை உங்க கையில் ஆயுதத்தை கொடுத்து நீங்க ஆயுதத்தோட போனீங்க ஏன் சொல்ல வேண்டியது? அது ஒரு தேவை இருக்கு. அதாவது என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக செயல்படுறாங்க நான் சொல்ல வரல.
அந்த ஊருக்கு வந்து ஒரு பார்வை இருக்கு. நாயக்கன் கொட்டாய், நத்தம் அந்த பகுதி வந்து நக்சல்வாரிகள் வந்து அடைக்கலமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு ஏற்கனவே ஒரு முத்திரை இருக்கு. அது உண்மையும் கூட. அங்க அப்பு, பாலன் 2 பேரும் தலித் அல்லாதவர்கள். தனி தேநீர் குவளையை எதிர்த்து, இரட்டை தேநீர் குவளையை எதிர்த்து போராட்டம் நடத்தினவங்க. அவங்களுக்கு அங்க சிலை வச்சிருக்கிறாங்க. அந்த ஊரை சார்ந்த வன்னியர் இளைஞர்கள், தலித் இளைஞர்கள், மற்ற சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள், இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு போக்குள்ள இளைஞர்களாக வளர்ந்தார்கள். அவங்களுக்கு ஆந்திராவோட சில தொடர்பு இருந்திருக்கு. இது கடந்த காலத்தில் சொல்லப்படுகிற தகவல். நமக்கு அதுல எந்த தொடர்பும் கிடையாது. ஆகவே இந்த காவல்துறை என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு தலித் இயக்கம் கூட இங்க வந்து வளரட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா நக்சல்வாரி இயக்கம் வளர்ந்துடக்கூடாது, அதை தொடக்கத்திலே கெல்லி எறியணும், அதை நசுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் வளர்றதுக்கான முயற்சியில் அரசு ஈடுபடுதா? தமிழ்நாடு முழுக்க இயக்கம் வளரணும் தான் நாம் நினைக்கிறோம். இல்ல அரசு செயல்படுதோ? விடுதலை சிறுத்தைகள் வளர்த்துடணுங்கிறக்கா தமிழ் அரசு முயற்சிக்குதோ? இல்ல அது அவங்க அதான் நான் அப்படி அதை பார்க்கல. அதாவது என்னன்னா, இவங்க நக்சல்வாரிகளை வந்து நசுக்குறோங்கிற பேர்ல அவங்க யாரும் இங்க உள்ள ஊடுருவி விடக்கூடாது, அவங்க யாரும் தலையிட்டு விடக்கூடாது, அப்படி வந்து இளைஞர்கள் அந்த பாதைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களுக்குள்ள ஒரு அச்சம் வந்து இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்துறாங்க. கைதானவங்க எல்லாருமே ஏன் தலித் இளைஞர்களா ஏன் இருக்கணும்? அதுதான் நானும் கேட்கிறேன். அவங்க நக்சல்வாரி, இப்ப அவங்க காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, இவங்க எல்லாம் நக்சல்வாரிகள்ன்றாங்க. நான் ஒன்னும் விடுதலை சிறுத்தைகளை கைது பண்ணலையே, எந்த தலித் இயக்கத்தையும் நாங்க கைது பண்ணலையே. பொடாத்துறைங்கிறவன் ஏற்கனவே நக்சல்வாரி இயக்கத்தில் தொடர்புடைய ஒரு ஆள், அவன் தான் உங்களெல்லாம் அழைச்சிட்டு போனா பயிற்சிக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படின்னா அங்க வந்து தலித் அல்லாதவர்கள் தான் அந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்குறாங்க. அங்க விவசாயிகள் என்னவோ முன்னணின்னு வச்சிருக்காங்க, என்னென்னவோ பேர்ல வந்து பல இயக்கங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட இயக்கங்களை தலைமை தாங்கக்கூடியவர்கள் எல்லாமே தலித் அல்லாதவர்கள் தான். அவங்கள ஒரு ஆளை கூட இவங்க பிடிச்சு விசாரிக்கல. அப்போ என்னன்னா, இந்த நக்சல் இயக்கத்தை நசுக்குகிறோம் என்கிற பெயரில் தலித் இளைஞர்களை கடுமையாக இவர்கள் நசுக்குகிறார்கள். அப்படின்னா ராமதாஸ் ஏன் குரல் கொடுக்கணும்? ராமதாஸ் வந்து இந்த பிரச்சனையில தலித் அல்லாமல் இருக்கிறாங்கன்னு அவர் நிம்மதியா தானே இருக்கணும். சோ தலித்துக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர் ஏன் வந்து எங்களை கொள்றதுக்கான சதி நடக்குன்னு ஏன் சொல்றாரு? எங்களுக்கு அந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னவர் ஏன் எங்களை கொல்ல போறாங்கன்னு பயப்படுறாரு? அந்த ஊர் அடிச்சது நாங்க இல்ல, அந்த கொள்ளை அடிச்சது நாங்க இல்ல, தீ வச்சது நாங்க இல்ல, திருமாவளவன் எங்க மேல அபாண்டமா பழி போடுறாருன்னு சொன்னவரு அவருக்கு எதிராக வந்து இவங்க எல்லாம் பயிற்சி பெறாங்கன்னு சொல்லி எதற்காக இவர் பதறுகிறார்? அவருடைய நோக்கம் என்னன்னா, தலித்துகள் அரசியல் சக்தியாகவே வளர்ந்துடக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு அடையாளமே அவங்களுக்கு இருக்கக்கூடாது, அவங்க வந்து எழுச்சி பெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் இருக்கு. ரெண்டாவது, தன்னுடைய மகன் வந்து அங்க வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, அவருக்கு வந்து இவங்களால நாளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிலாம் அவரு கணக்கு போடுறாரு. அவருக்கு ஒரு சந்தேகம், அவருக்கு ஒரு அச்சம், அவருக்கு ஒரு பீதி. அந்த அடிப்படையில் இப்படிலாம் சொன்னாக்க போலீஸ் வந்து அலர்ட் ஆவாங்க, இதை சொல்லி போய் மோடி கிட்ட சொல்லி ஒரு பாதுகாப்பு, இசட் பாதுகாப்பு வாங்கிக்கலாம் அப்படிலாம் அவர் கணக்கு போடுறாரு. அது அவருடைய நோக்கம். இல்ல இப்படி இந்த குற்றத்துல தொடர்பே இல்லைன்னு சொல்றவங்க எதுக்கு இந்த மாதிரி அச்சப்படுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கட்சியிலுமே வந்து தனக்கு இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களை மாதிரி மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க அவங்க தான் பொறுப்புன்னு சொல்லுவாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் வழக்கமா நடக்கிறது ஒண்ணுதான். ஆனா கைது செய்து தமிழக அரசு அவங்க பாமகவோட கைதுல அவங்க புகார் கொடுக்கல, கைதுக்கு பிறகு சொல்றாங்க. அவருடைய நோக்கத்தை இல்ல அதுதான். அதாவது இந்த மாதிரி ஜூலை 4ஆம் தேதி நடக்க போது தலித் இயக்கங்களும் மற்றவங்களும் இங்க வந்து திரட போறாங்க, இங்க பிரச்சனை வரப்போகுது, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு போய் ஒரு 10 நாட்களுக்கு முன்னால அவங்களுடைய தூண்டுதல்ல சிலர் போய் மனு கொடுத்திருக்காங்க போலீஸ்ட்ட. அவங்க தான் வந்து இந்த மாதிரிலாம் பயிற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லி புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில் தான் போலீஸ் வந்து ஒரே ஒரு பையன் சந்தோஷ்குமார்ங்கிற பையனை வந்து ஒரு மஃப்டி போலீஸ் வாப்பா அவனை விசாரிக்கணும்னு அழைச்சிட்டு போறாங்க. ஒரே ஒரு பையனை தான் அழைச்சிட்டு போறாங்க. அவன் ஸ்டேஷன் போன பிறகு அவன்கிட்ட இருந்து போன் நம்பர் சில நம்பர்களை வாங்கி 2 பேரை பிடிக்கிறாங்க. அதியமான் சங்கர் 2 பையங்களை வந்து ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. அவனு ஸ்டேஷன் போன பிறகு 3 பேராகி போகுது. இந்த 3 பேரும் போய் இத்தனை மணி நேரம் ஆச்சு, என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து போன்ல தொடர்பு கொண்டு கேட்கறாங்க. இவங்களை வந்து நீங்க அழைச்சிட்டு போங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க பேசிக்கலாம்னு சொல்லி தொடர்பு கொண்ட தோழர்களுக்கு அவங்க பதில் சொல்றாங்க. இவங்க எல்லாம் ஒரு 10 பேரா திரண்டு போறாங்க. 10 பேரா திரண்டு போனதுல மேலும் 3 பேரை உட்கார வச்சுக்கிறாங்க. அதுலதான் ஒரு ஆள் பொடாத்துறையை போலீஸ் போய் எங்கேயும் கையும் களவுமா பிடிக்கல, அல்லது வந்து வேற எங்கிருந்து அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த 3 பேரை வந்து விடுதலை செய்யுங்கன்னு சொல்றதுக்காக போன அந்த குழுவுல இவன் ஒரு ஆள். இவனை உட்கார வைக்கிறாங்க போலீஸ். அவங்க கூட 2 பேரை கூடுதலா உட்கார வைக்கிறாங்க. 6 பேர் ஆகிறாங்க. இந்த மாதிரி தன்னுடைய காவல் நிலையத்திற்கு விசாரிக்க வேண்டும் என்று வர சொல்லி பிடித்து அவர்கள் மீது ஆர்ம்ஸ் ஆக்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட், வெடிமருந்து. நீங்க சொல்றீங்க அவங்க வர சொல்லி கைது பண்ணாங்கன்னு, அப்புறம் அந்த ஆயுதங்கள்லாம் எங்கிருந்து பறிமுதல் பண்ணாங்க சொல்றீங்க? பொடாத்துறையை வந்து அப்படி வர சொல்லி ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு விடியற் காலை 4 மணிக்கு அவன் கையில வந்து விலங்கு போட்டி 50 போலீஸ் அங்க போய் அந்த கிராமத்துக்குள்ள துறை வீட்டுக்குள்ள போய் அவன் மனைவி அவன் பிள்ளைகள் எல்லாத்தையும் பயமுறுத்தி அவங்களோட அழைச்சிட்டு போய் இளவரசனுடைய சமாதி கிட்ட வந்து தோண்ட சொல்லியிருக்கிறாங்க.
இளவரசன் சமாதிக்கிட்ட போய் யாராவது ஆயுதத்தை புதைச்சி வைப்பாங்களா? அப்போ யாரையும் அவன் பண்ண போறான்னா அவன் வந்து வேற எங்கேயாவது தான் வச்சிருப்பான், அவன் வேற இடத்துல தான் தங்கி இருப்பான். இளவரசன் சமாதிக்கிட்ட பதுக்கி வச்சுட்டு 4ஆம் தேதி போற அஞ்சலி செலுத்த போறது யார்? அவங்களா வர போறாங்க அஞ்சலி செலுத்துறதுக்கு? தலித் இயக்கம் தானே போவாங்க, தலித் மக்கள் தானே, அவங்களோட உற்றார் உறவினர்கள் தானே அந்த இடத்துல போய் மலர் தூவாங்க. அப்ப அந்த இடத்துல போய் இவன் எதுக்கு வந்து துப்பாக்கி பதுக்கி வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இவனை சும்மா இருந்தவனை வந்து அழைச்சிட்டு போய் குழியை தோண்ட சொல்ற, இந்த இடத்த தோண்டுன்னு சொல்றதே போலீஸ். பொடாத்துறை வந்து தலித் கிடையாது, தலித் தான். அப்ப அவன் சந்தேகம் இருக்குதானே செய்யும் உங்களுக்கு, அதனால தான் அவன் சந்தேகப்படுறாங்க. ஏதாவது தகவல் வந்து அது மாதிரி சந்தேகப்பட்டிருப்பாங்க. அவன் வந்து 3 பேரை அழைக்கிறது ஒரு ஆயுதங்கள் நம்ம பலமுறை அவங்களுக்கு பார்த்திருக்கோம். நீங்க தடைகள் அறிவியல் கிராமம் வந்து ஒரு சோர்ஸ் வருது, ஒரு தகவல் கிடைக்குது, அதன் பேர்ல விசாரிக்கிறாங்க, இங்க ஆயுதங்களை பதுக்கி வச்சிருக்கான்னு சொல்றாங்க, அங்க போய் தோன்றாங்க இருக்குது. அந்த மாதிரி வந்து காவல்துறை வந்து எப்படி வேணாலும் செய்ய முடியும். நான் இப்ப பயணம் பண்றேன்னா என் காருக்குள்ள அவங்க எதை வேணாலும் வச்சுட்டு எடுக்க முடியும். அந்த மாதிரி ஏகப்பட்ட சான்றுகள் என்னால சொல்ல முடியும். அப்படிப்பட்ட வழக்குகள், ஏராளமான வழக்குகள் இருக்கு. இதுல வந்து அப்படி வச்சாங்களா இல்லையான்னு நான் வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்லல. ஆனா பொடாத்துறை காவல் நிலையத்திற்கு போன பிறகு உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு விடியற்கால 4 மணிக்கு அவன் கையில விலங்கு பூட்டி வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தை மிரட்டி அந்த ஊரையே அச்சுறுத்தி அந்த நேரத்தில் அவனை போய் ஒரு இடத்துல தோண்ட சொல்லியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்ப ஒரு அரசாங்கம் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பின்னணியில நீங்க ஒரு வர்ணம் பூசுறதும் ராமதாஸ் ஒரு வர்ணம் பூசுறதும் இந்த இஷ்யூவை இன்னும் மேலும் மேலும் வர்ணம் பூசல, உண்மையை சொல்றான். அதாவது அப்பாவி மக்கள் மேல என்ன பழி வேணாலும் போடலாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று. அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்து அங்க பாருங்க, 24 மணி நேரமும் கண்காணிப்பில் உள்ள ஒரு கிராமம் தமிழ்நாட்டில் உள்ளது என்று சொன்னால் அது நாய்க்கன் கொட்டாய் நத்தம் கிராமம். 24 மணி நேரமும் பலவேறு உளவுத்துறையினுடைய கண்காணிப்பு, ஒரு உளவுத்துறை இல்ல. அதனுடைய சொல்லலாம்ல. அது என்ன, ஒரு வருஷமா இவங்க கண்காணிச்சுட்டு நேத்து தான் வந்து அவங்க போய் பயிற்சி எடுத்தானா? அப்படி பயிற்சி எடுத்தானா இவங்களுக்கு அப்பவே தெரியும். 30 பேர் வெளியூர் போய் பயிற்சி எடுத்தானா அவ்வளவு நாள் 24 மணி நேரம் கண்காணிக்கிறாங்க, அப்பவே பிடிக்க வேண்டியதானே? பயிற்சி நடக்கிற இடத்தை பிடிக்க கிடைக்கணும்ல. நீங்க வந்து இப்ப வந்து கார்ல கிளம்புறீங்க, அப்பட்டமான நாடகங்க. நீங்க ஜூலை 4ஆம் தேதி தலித் இளைஞர்களோ தலித் இயக்கத்தை சார்ந்தவர்களோ அந்த இடத்துக்கு வரக்கூடாது. அப்படி வந்துட்டு அனுமதிச்சுட்டா ஆண்டுதோறும் இவன் திரண்டு வருவான். இது வந்து அங்க தென் மாவட்டங்களில் குரு பூஜை நடக்கிற மாதிரி இங்க தேவையில்லாத ஒரு குழப்பத்தை உருவாக்குவாங்க. இதை தடுக்கணும். அதுக்கு என்ன வேலை அப்படின்னு ஒரு கிரிமினல் சதி வேலை தான் இந்த வேலை. சோ உங்களுடைய நோக்கம் வந்து திசை திருப்பிட்டாங்க, உங்களுடைய நோக்கத்தை வந்து அரசு சிதைச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய நோக்கம் குரு பூஜை மாதிரி டிசம்பர் 6 மாதிரி ஜூலை 4ஐயும் ஒரு மறக்க முடியாத மாற்ற முடியாத ஒரு நாளா மாற்ற அப்படின்னா நான் நினைக்கல. அப்படி நான் நினைக்கவே இல்லை. அப்படி வந்து ஒரு மேலவளவு முருகேசனுடைய தியாகத்தை வந்து நம்ம பாக்குற மாதிரி இதை நம்ம பார்க்கல. ஒரு சாதி வரைக்கும் இவன் பலியாகி இருக்கிறான், அவ்வளவுதான். இவன் வேற எந்த தலித் இயக்கத்தோட தொடர்புள்ளவன்ல அல்லது அம்பேத்கர் சிந்தனைகளோட வந்து தொடர்புள்ளவன்ல. அதனால வந்து அப்படியெல்லாம் வந்து ஒரு பெரிய பூதாகரப்படுத்தலாம் வந்து நம்ம முயற்சிக்கல. இப்ப நான் ஏன் அந்த இடத்துல போகணும்னு நினைக்கிறேன்னா, 1 வருடமா என்ன அந்த இடத்துக்கு வந்து போக விடாம போலீஸ் தடுக்குது. இருங்க உங்களுக்கு அனுமதி தரோம், இருங்க உங்களுக்கு அனுமதி தரேன்னு 25 லட்சம் ரூபாய்க்கு வந்து அந்த கிராமத்து மக்களுக்கு சில பொருளுதவி செய்யறதுக்காக நான் வாங்கி வச்சிருந்த பொருட்கள், அரிசி, பருப்பு, துணிமணி, தட்டுமுட்டு சாமான்கள், கிட்டத்தட்ட 10 முறை அனுமதி கேட்டோம். முடியாது முடியாது முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. அப்புறம் தரேன். அதுக்கு பிறகு உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு போட்டேன். அவன் பாடி வந்து அடக்கம் பண்றப்ப ஒரே ஒரு ஆளா நான் போறேன், ஒரே ஒரு ஆளா போலீஸ் வேன்லயே போறேன். போயிட்டு ஒரு மலர் வளையம் வச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா அந்த பெற்றோருக்கு ஆறுதல் சொல்லணும். நான் வந்து ஒரு இயக்கத்துடைய தலைவராக இருக்கிறேன், அங்க இருக்கிற மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் நான் எதிர்பார்க்கிறாங்க, என்ன அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவன் இறந்து 1 வருஷம் ஆச்சு. இதுக்கு இடையில என்னால போக முடியல. இப்ப அவங்க வந்து இப்ப நினைவு நாளுக்கு நீங்க வரணும் அப்படின்னு எங்க தோழர்கள், அங்க இருக்கிற தோழர்கள் விரும்புறாங்க. நான் சொன்னேன், இல்ல வேண்டாம், நீங்களே அஞ்சலி செலுத்துங்கன்னு. ஏன் இப்ப நான் இந்த முடிவு எடுக்கிறேன்னு சொன்னா, அப்பாவி இளைஞர்கள் மீது வந்து ஆயுத வழக்கையும் வெடிமருந்து வழக்கையும் போட்டு ஒரு தீவிரவாத முத்திர குத்தி அவங்களுடைய எதிர்காலத்தை பாழாக்குறது மட்டும் இல்லாம தலித் சமூகத்தின் மீதே வந்து ஒரு வெறுப்பை தலித் அல்லாத சமூகத்தினருக்கு உருவாக்கக்கூடிய வகையில ஒரு நாடகத்தை நடத்துறாங்க. அதுக்கு வந்து பாமக நிறுவனர் தூபம் போடுறார். வேறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். என்னத்தை வேறு இருக்க வேண்டும்? எந்த தலித் இளைஞர்கள் எங்க போய் பயிற்சி எடுத்து யார் இது வரலும் வந்து அந்த மாதிரி பழி வாங்கி இருக்கிறாங்க? தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப இந்த 2 மாசத்துல வந்து வடக்கு மாங்குடியில வந்து 2 பேரை கொலை செய்தாங்க, நெல்லை உடப்பங்குளத்துல 3 பேரை கொலை செய்திருக்கிறாங்க, மதுரையில மேலூர் ஐயப்பன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான், கரூர்ல வினிதாங்கிற பெண் வழியில வேலை செஞ்சுட்டு வரும்போது கடத்தி செல்லப்பட்டு கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு பெண்ணு. இப்படி தலித் மக்களுக்கு இவ்வளவு பெரிய கொடுமைகள்லாம் நிகழ்ந்துட்டு இருக்கு. இந்த கொடுமைகளை யார் தட்டி கேட்கிறா? இந்த கொடுமைகளை யார் வந்து இப்படி எல்லாம் நடக்கக்கூடாது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ள எந்த குரல் வருகிறது? யாருமே இல்லையே. இல்ல தமிழகத்துல பார்த்தோம்னா மக்கள் தொகை அடிப்படையில முதல் இடத்துல இருக்கக்கூடிய தலித்துகள் தான். அவர்களுடைய வாக்கை நீங்க நல்ல விதமா பெற்றிருந்தீங்கன்னா நீங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 கட்சியா இருந்திருக்கணும்.
ஆனா நீங்க வந்து வரிசையில் அடுக்க முடியாத இடத்துல இருக்கிறதுக்கான காரணம் தலித் மக்களே உங்களை ஏற்கல. அவர்கள் சார்ந்த இயக்கங்கள், அவர் சார்ந்த கட்சியில வந்து அவங்களுடைய கவனமும் ஆசையும் விருப்பம் இருக்கே தவிர இந்த கருத்தை நான் மறுக்கிறேன். எங்களை ஓரளவுக்கு தலித் சமூகத்தை சார்ந்த பொதுமக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். அப்படி அங்கீகரித்திருப்பதனால்தான் பொது நீரோட்ட அரசியலில் எங்களால் இடம்பெற முடிந்திருக்கிறது. ஆனால் போதிய அளவுக்கு ஊடகங்கள் அல்லது அரசியல் கட்சிகள் எங்களை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னதான் நாங்கள் வந்து மக்கள் செல்வாக்கை பெற்றிருந்தாலும் கூட எங்களை அங்கீகரிப்பதிலே இன்னும் ஒரு தேக்கம் இருக்கிறது. அதுதான் வந்து எங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறதே தவிர மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே தொடர்ந்து போட்டிட்டு இருக்கக்கூடிய பாமக வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட தனித்து போட்டிட்டு தருமபுரியில வந்து வெற்றியை பெற்றாங்க. அங்க வந்து தேமுதிகவோ பாஜகவோ பெரிய அளவில் கிடையாது. தருமபுரியில கிட்டத்தட்ட தனியா போட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கடுமையான முயற்சி பெற்று அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்று விட்டார். அது மாதிரி தனித்து போட்டிட்டு மிகப்பெரிய இடத்துல வந்து நீங்க போட முடியுமா? நீங்க சிதம்பரத்தில் வந்து ஒரு 2 லட்சம் வாக்கு வாங்கியிருந்தீங்க தனித்து போட்டிட்டு. அது மாதிரி உங்களுக்கான களம் இருக்குதா? தனியா போட்டிட்டா கூட எங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய களம் ஓட்டு கிடைக்கும் சொல்ல முடியும், மக்களுடைய அங்கீகாரம் இருக்குன்னு சொல்ல முடியும், எங்கேயா தொகுதிகளா இருக்கா சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தொகுதிகளை எல்லாம் அடையாளம் காணுவதற்காகத்தான் இப்ப கருத்தறிய போறோம். நான் வந்து 2004 தனித்து போட்டிட்டு 2,57,000 ஓட்டு வாங்கின சிதம்பரத்தில். பொருளாதாரம் கிடையாது, பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு போதிய கட்டமைப்பு வசதிகள் கிடையாது, ஊடக ஆதரவு இல்ல, முதலாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடையாது. இதையெல்லாம் தாண்டி 2,57,000 ஓட்டு என்னால் வந்து 2004 பெற முடிந்தது. அது மக்கள் அங்கீகரித்ததுனால தான். இப்பவும் வந்து அதிமுக சார்பில் கிட்டத்தட்ட 100 விழுக்காடு எல்லா வாக்காளர்களுக்கும் பணம் கொடுக்கப்பட்டதுங்கிறது உலகத்துக்கே தெரியும், ஊரறிந்த உண்மை. எங்க தொகுதியிலும் வழங்கப்பட்டது. அதையெல்லாம் வாங்கிக் கொண்டு 3,01,000 பேர் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இது சாதாரணமான வாக்குகள் அல்ல. ஒரு கையில 200 ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில என்னுடைய சின்னத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள்னா அது ஒரு அங்கீகாரம் தான். மக்கள் வாக்களித்திருக்கிறார். இப்ப மக்கள் வந்து மாறி வேறு எதிர்பார்ப்புகள் வேறு நோக்கத்துக்கு போயிட்டாங்க நீங்க மறுக்க போறீங்களா? ஜாதி அரசியல்ல மிகப்பெரிய பலம் கொண்ட வேர் கொண்ட உத்தரப்பிரதேச மாதிரியான இடத்துல மாயாவதிக்கு வாக்கு கிடையாது, முலாயம் சிங்க்கு வாக்கு கிடையாது. 2 பேர் தூண்கள், யாதவர்கள் வாக்கு, தலித்துகள் வாக்கு, 2 பேர் தூண்களாக இருந்த இயக்கங்கள் ரெண்டுமே காலி பண்ணிட்டு 4வது இடத்துல இருந்த ஒரு இயக்கம் வந்து முதலிடத்துக்கு வந்திருக்குன்னா மக்களுடைய சிந்தனை மாறிபட்டு போயிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ஒரே கட்சிக்கு 37 இடங்கள் கொடுக்கப்படுது அப்படின்னா மக்கள் வந்து வேற இடத்துக்கு போயிட்டாங்கிறது இன்னும் நீங்க உணர்ந்துக்கலையா? உணர்றேன், கட்டாயமா. மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். அது வந்து இந்த தேர்தல் முடிவின் மூலமாக உறுதிப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ளே மோடியின் அலை இல்லை அப்படின்னு நாம் நினைத்துக் கொண்டிருந்தது தவறு என்பதை தேர்தல் முடிவு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. மோடியின் மீது ஒரு நம்பிக்கை இளைய தலைமுறைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் சோசியல் மீடியாக்களின் மூலமாக அது வளர்ந்திருக்கிறது என்பதையும் நம்மால் காண முடிகிறது. சமூக வலைதளங்களின் மூலமாக குறைந்தது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 1,00,000 வாக்குகளாவது மோடிக்காக பரிமாற்றம் அடைந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில மோடியின் முகமாக அம்மா முகத்தை பார்க்கிறார்கள், அவ்வளவுதான். கடந்த முறை நீங்க கூட்டணியில இறுதி செய்யப்பட்ட போதே, திமுகவோட இறுதி செய்யப்பட்ட போதே கூட பாஜக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு கட்சிக்குள்ள முன்னணி தலைவர்கள் கடுமையா பேசினதா வலியுறுத்தினதா தகவல். வற்புறுத்தல, நமக்கு வந்து வெற்றி தான் முக்கியம் அப்படிங்கும்போது இன்னைக்கு இந்தியா முழுவதும் மோடிக்கு ஆதரவான ஒரு அலை இருக்கிறது. அதை ஏன் பரிசீலிக்க கூடாது என்று ஒரு சிலர் கருத்து சொன்னார்கள். எங்களுடைய மாநில நிர்வாக குழுவிலே கருத்து சொன்னார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் என்கிற மாமனிதர்களின் கொள்கைகளை ஏற்று இந்த களத்திலே சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற முழக்கத்தோடு களமாடிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்துத்துவ கொள்கையை அல்லது சாதி இருக்க வேண்டும், அது இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்று, ஒவ்வொரு மனிதனும் முற்பிறவியினுடைய பயனைத்தான் இப்பிறவியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையுள்ள கொள்கையை கொண்ட கட்சி அந்த கட்சி. இது சாதி அடிப்படை, சாதி ஒழியணும்பாங்க, ஆனா சாதி இருக்கணும், தீண்டாமை ஒழியணும் அப்படிங்கிற கருத்துள்ள கட்சி. அதனால அந்த கட்சியோடு நாம் நேரடியா ஒரு உறவு வைத்துக் கொள்வது, கூட்டு வைத்துக் கொள்வது ஒரு அப்பட்டமான சந்தர்ப்பவாதமாகத்தான் இருக்குமே தவிர நீண்ட நெடும் பயணத்திற்கு அது உதவாது. எனவே அது வேண்டாம் என்று நான் தலைவர் என்கிற முறையில் அந்த முடிவெடுத்தேன். தலித் இயக்கங்களை பொறுத்தளவுக்கு நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மக்களுடைய அங்கீகாரம் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா நீங்க வந்து 1,28,000 வாக்கு வித்தியாசத்துல போய் நடந்தீங்க. திரு ரவிக்குமார் 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல, இன்னும் சொல்ல போனா புதிய தலைமுறை கட்சி கூட கிட்டத்தட்ட 1,60,000 வாக்கு வித்தியாசத்துல. சோ தலித் இயக்கங்கள் தாண்டி வேறு மக்களுடைய பிரச்சனைகள், இங்க நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சொல்லணும். எப்படி வந்து வைகோ அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி இலங்கை பிரச்சனை விட்டு தமிழ் பிரச்சனைகளை கவனம் செலுத்துங்கன்னு மற்றவர்கள் விமர்சனம் பண்றாங்களோ, கருத்து சொல்றாங்களோ, அது மாதிரி உங்களுடைய கவனம் கான்சன்ட்ரேஷன் வேறு பக்கம் திரும்பணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? வேறு பக்கமும் எங்களுடைய கவனம் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முத்திரை இருப்பதை போல எங்களுக்கும் ஒரு முத்திரை இருக்கிறது. இதிலிருந்து நாங்கள்
ஒரு பொது அடையாளத்தை பெறுவதற்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். தனியா போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இப்ப உருவாக்கி அதுக்கான ஒரு முயற்சி இருக்குதான்னு பாக்குறது மூலமா ஒரு இக்கட்டான நேரத்துல உங்களுடைய கூட்டணி கட்சியை நீங்க கைவிட்டு போறீங்களா? இல்ல, இஷ்யூ பேஸ், அதாவது பிரச்சனைகளின் அடிப்படையில் திமுகவோட பல நேரங்களில் நாங்கள் கைகோர்த்து போராடி இருக்கிறோம். எங்களுடைய நிலைப்பாடுகளில் ஒருபோதும் திமுக தலையிட்டதில்லை, திமுகவினுடைய முடிவுகளில் நாங்கள் ஒருபோதும் தலையிட்டதில்லை. இப்ப தேர்தல் முடிஞ்சு போச்சு. இப்ப நாங்க சேர்ந்து செயல்படுவதற்கான ஒரு சூழல் எதுவும் உருவாகல. அப்ப நாங்க எங்க கட்சியை வலுப்படுத்துவதற்கான ஒரு செயல் திட்டத்தை தயாரிப்பது ஒரு கூட்டணியை நாங்க முறித்துக் கொண்டதாக பொருளாகாது, அல்லது கைவிட்டு விட்டதாகவும் பொருளாகாது. நீங்க போட்டியிட்ட ஒதுக்கப்பட்ட 2 தொகுதியில திருவள்ளூர்ங்கிறது ஒரு தவறான தேர்வு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் நான் முதல்ல சொன்னேன். பெரிய கட்சிகள் சில முடிவுகளை வளரும் கட்சிகள் மீது திணிப்பதுண்டு. இப்ப நாங்க கேட்டது விழுப்புரம், திமுக தந்தது திருவள்ளூர். விழுப்புரம் கிடைத்திருந்தாலும் கூட நாங்கள் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலே போய் போட்டியிட்டு இருந்தாலும் இந்த தேர்தல் ஒரு சுனாமி போல அகில இந்தியா முழுவதும் மதவாதத்தை எதிர்த்த அத்தனை பேரையும் வீழ்த்தியிருக்கிறது. இடதுசாரிகளை, பகுஜன் சமாஜ் கட்சியை, அதை போல லல்லு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ், விடுதலை சிறுத்தைகள், இப்படி திமுக, இப்படி மதவாத எதிர்ப்பு அடையாளத்தோடு நின்ற அத்தனை கட்சிகளும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதனால எந்த தொகுதியில் நாங்கள் நின்றிருந்தாலும் கூட வெற்றி பெற்றிருப்பது கிடையாது. இது சொல்லும் செய்தி என்ன? மதவாதத்தை எதிர்த்த அனைத்து கட்சிகளும் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றன சொல்லும் போது நீங்க என்ன உணர்றீங்க? அதை சொல்லுங்க. நான் இப்படி தேர்தலை போட்டியிடுறது, நான் இப்படி சொல்லுவதன் மூலமா நீங்க என்ன இதுல இருந்து உணர்றீங்க? மக்கள் பாஜகவை மதவாத கட்சியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்ல இல்ல இல்ல, அதாவது மதவாத சக்திகளின் பிரச்சாரம் ஈடுபட்டு இருக்கிறது. மதவாத சக்திகள் எத்தகைய வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைத்தார்களோ அந்த வெறுப்பு பிரச்சாரம் அவர்கள் யாரை குறிவைத்து அந்த பிரச்சாரத்தை செய்தார்களோ அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை. 2009 காங்கிரஸ் மீண்டும் ஜெயிச்சிருக்க முடியுமா? 2004 காங்கிரஸ் முதல் இந்த தேர்தலில் இது 5 வருடங்களாக திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு நெடிய பிரச்சாரம். இந்த தேர்தல் மோடியை முன்னிறுத்தி 5 ஆண்டுகளாக, போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 5 வருடங்களாக சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் வகுத்து கொடுத்த உத்திகளின் அடிப்படையில் இது மேற்கொள்ளப்பட்டது. இது திடீர்னு தேர்தல் நேரத்தில் போய் திமுக நின்ன மாதிரி, காங்கிரஸ் நின்ன மாதிரி, நாங்க போய் நின்ன மாதிரி. வெற்றி நீங்க சொன்ன மாதிரி இந்த வெற்றி யூபியில கிடைச்சது, பீகார்ல கிடைச்சதுன்னா அங்க இந்த மாதிரியான சிந்தனைகள் உண்டு நீங்க சொல்லலாம். பலம் இல்லாம இருந்த பாஜகவுக்கு, எந்த தேசிய ஜனதா கூட்டணி எந்த பலமும் இல்லாமல் இருந்த வடகிழக்கு மாநிலங்களாகட்டும், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் மற்றும் காஷ்மீர்ல அவங்க ஜெயிக்கிறாங்க. எந்த பின்புலமும் இல்லாத தமிழகத்தில் ஒரு சீட்ல ஜெயிக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவின் பார்வை மாறி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலையா? அதான் பார்வை மாறி இருக்கு. என்ன கருத்தை உருவாக்கி இருக்காங்கன்னா, இந்துக்கள் அல்லாதவர்கள் அல்லது முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரம். அந்த வடகிழக்கு மாநிலங்களில் போயிட்டு வெளிப்படையா முஸ்லீம்களை விரட்டி அடிப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா முஸ்லீம்களை விரட்டுவோம், அந்த பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவக்கூடிய இஸ்லாமியர்களை விரட்டுவோம். வடகிழக்கு மாநிலத்திலும் ஜம்மு காஷ்மீர்லயும் முஸ்லீம்களுடைய வாக்கு கிடைக்காம தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. முஸ்லீம்களுடைய வாக்குகள் பெருமளவில் அவங்களுக்கு கிடைக்கல. அதாவது சாதாரண மக்களுடைய வாக்குகளை அவங்க பெற்றிருக்கலாம், படித்த இளைஞர்களுடைய வாக்குகளை, சில இளைய தலைமுறை வாக்குகளை அவங்க பெற்றிருக்கலாம். ஆனா மேஜரா இல்ல. இப்ப எங்க தொகுதிகளே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிதம்பரம் தொகுதியில கூட ஒன்னு விடுதலை சிறுத்தைகள் திமுக அணிக்கு போட்டிருக்காங்க, இல்லன்னா அதிமுக தான் போட்டிருக்காங்க. பாரதிய ஜனதாவுக்கு போடல. முஸ்லீம்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி. அது வாக்கு சிதறி இருக்கு. அதாவது மதவாத சக்திகள், மதவாதத்தை எதிர்க்கிற சக்திகள் ஒருங்கிணையாததனுடைய விளைவுதான் இது. இடதுசாரிகள் ஒருபுறம் காங்கிரஸையும் எதிர்க்கணும், பிஜேபியும் எதிர்க்கணும். அதனால இவங்க மதவாத எதிர்ப்பு சக்திகளை ஒருங்கிணைக்கிறதுல தோற்று போயிட்டாங்க. அது இடதுசாரிகள் செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை. ஜூலை 4 அப்படிங்கிற தேதியை ஒரு காலண்டர்ல பதிவு செய்ய வேண்டிய நாளா நீங்க மாத்த முயற்சி பண்றீங்களா? அப்படி ஒரு அவசியம் இல்லை. ஆனா இந்த முயற்சிக்கு போலீஸ் தான் காரணம். இவ்வளவு பெரிய டெரரைஸ் அங்க பண்ணிருக்க கூடாது. மக்களை பீதிக்குள்ளாகி இருக்க கூடாது. அங்க இளைஞர்களை போய், அப்பாவி இளைஞர்களை பிடிச்சி ஆர்ம்ஸ் ஆக்ட்ல போடுறாங்கன்னு சொன்னா, அந்த நீங்களே சொன்ன மாதிரி அவர் இயக்கத்துக்காக போராடியவர் அல்ல. இளவரசன் அந்த சிந்தனையோடு ஒட்டி உருவாடியவர் அல்ல. அவர் ஒரு தலித் இளைஞன் அப்படிங்கிற தவிர வேற எந்த ஒரு ஆதிக்க சாதி வரைக்கும் அவன் பலியாயிருக்கான்ல. அவன் திடீர்னு போய் அந்த பெண்ணை அந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாம எங்க இழுத்துட்டு ஓடல. அந்த பெண்ணாதான் 3 ஆண்டுகளா 4 ஆண்டுகளா காதலித்துக் கொண்டிருந்தது அந்த உலகத்து அந்த பகுதியில் எல்லாருக்குமே தெரியும். அது மிகப்பெரிய ஒரு காதல் துயரம் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அத ஒரு ஜாதிய அடையாளமா நீங்க, அதுக்கு ஜாதி அடையாளம் இல்ல. இது சாதாரண ஒரு மனிதாபிமான அடிப்படையில உறவினர்களும் நண்பர்களும் கட்சி தோழர்களும் போய் ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு கூட
முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு 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 அச்சுறுத்தலை வந்து காவல்துறை செய்யும். அதற்கான காரணம் அவருடைய உறவினர்கள் போயிட்டு வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா குடும்பங்களையும் நல்லது நடக்கு பொல்லது நடக்கு, தலித் குடும்பங்களை மட்டுமல்ல மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லா இடங்கள்லயும் வந்து ஒரு அந்த குடும்ப விஷயங்கள் நிகழ்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இதை ஒரு அரசியல் பின்னணி கொண்ட இயக்கங்கள் நீங்களோ பாமகவோ ஒரு இளவரசன் நினைவேந்தல் அப்படின்னு ஒன்று வைக்கும் போது அதுக்கு பின்னணியில ஒரு கட்சி பின்னணியோட ஒரு பார்க்க வேண்டியிருக்கு. மக்கள் ஒரு அச்சுறுத்தல் ஆளாறாங்க. அப்படித்தானே பார்க்க முடியாது. முதல்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் போய் அஞ்சலி செலுத்தணும்னு மனு கொடுக்கவே இல்லை, விண்ணப்பம் செய்யவே இல்லை. அந்த முயற்சியை நாங்கள் எடுக்கவும் இல்லை. அதுக்கான செயல் திட்டமும் எங்களிடத்தில் இல்லை. உள்ளூர் இயக்க தோழர்கள் வாய்ப்பு இருந்தா போய் அஞ்சலி செலுத்துங்கன்னு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த கிராமத்து நாட்டாமைகள் ஒன்று சேர்ந்து எங்க ஊர்ல இப்படி நாங்க நிகழ்ச்சி நடத்த போறோம், இதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கொடுத்த பிறகுதான் காவல்துறை இந்த நடவடிக்கையில் இறங்குது. இதுக்கு முன்னாடியே வந்து போலீஸ் இந்த மாதிரி 10 பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு போது நாங்க போய் பார்த்தோம், பிடிச்சோம் அல்லது எங்களுக்கு தகவல் கிடைச்சது அப்படின்னு அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஜூலை 4ஆம் தேதி நெருங்கும் போது அது மனு கொண்டு போய் கொடுக்குறாங்க. மனு கொடுத்ததுக்கு பிறகு இந்த நடவடிக்கை வருது. அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு உள்நோக்கத்தோடு செய்து அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தா அரசியல்வாதிகள் அங்க போகக்கூடாது, நினைவேந்தல் நடத்திக்கலாம் சொல்லி உயர்நீதிமன்றமே சொல்லும் போது நீதித்துறையோட பார்வையிலும் கூட இந்த அரசியலாக்க ஒரு முயற்சி நடக்குது அப்படிங்கிற ஒரு அச்சம் தானே இருக்குது. அப்படி அரசு தரப்புல சொல்லப்பட்டிருக்கு, அதனால நீதித்துறை நம்புகிறது. நாங்க வந்து அரசியல்படுத்துங்கிற அவசியம் இல்லை. இப்ப வந்து 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. 144 தடை உத்தரவுனா 4 பேருக்கு மேல போகக்கூடாது. நான் ஒரு ஆள் போறேன்றேன். அவங்க பெற்றோர்களை பார்த்து நான் ஆறுதல் சொல்லணும். ஓராண்டு அந்த ஊருக்கு நான் போக முடியல, ஏன் என்ன ஒரு ஆளை வந்து விட மாட்டேங்கிறாங்க? நான் தனிநபரா போறேன்னு சொல்றேன். நான் 4000 பேரோட போல, 400 பேரோட போல, 40 பேரோட போல, ஒரே ஒரு நபரா போறேன். அப்படிதான் இன்னைக்கு கூட கலெக்டர்கிட்ட பேச சொல்லியிருக்கிறோம், எஸ்பி கிட்ட பேச சொல்லியிருக்கிறோம். ஆனா முடியாதுன்றாங்க. இப்ப வந்து நீதிபதி திரு சந்துரு அவர்கள் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு, அம்பேத்கர் ஒளியில எனது தீர்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த புத்தகத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நானும் கலந்து கொண்டேன். அந்த தீர்ப்புகளை பற்றி அந்த கூட்டத்திலே விரிவாக பேசியிருக்கிறேன். இந்து ராம் போன்ற சிந்தனையாளர்களும் அதில் கலந்து கொண்டார்கள். ஒரு நீதிபதி புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தின் அடிப்படையில் அவருடைய சிந்தனைகளின் வெளிச்சத்தில் இருந்து நான் தீர்ப்புகளை எழுதினேன் என்று சொல்லியிருப்பது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கிடைத்திருக்கிற ஒரு வெகுமதியாக நான் கருதுகிறேன். ஒரு நீதியரசர் இதே போல நீதி பார்வையுள்ள ஒரு நீதியரசராக பணியாற்றி இருக்கிறார். இதே போல இன்னொரு நீதிபதி யாராவது நான் வந்து கோல்வல்கருடைய பார்வையில தீர்ப்பு எழுதினேன், சாவர்கருடைய ஒளியில தீர்ப்பு எழுதினேன், இல்ல ஷியாமா பிரசாத் முகர்ஜியுடைய பார்வையில தீர்ப்பு எழுதுன்னு சொன்னா நீங்கள் இதே போன்ற ஒரு மகிழ்ச்சி, அவங்க பார்வை வந்து சமூக நீதி பார்வையா இருந்தா மகிழ்ச்சி அடையும். கோல்வாக்கருடைய பார்வை வந்து சமூக நீதி பார்வை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுங்க, அவங்க வேற சொல்லுவாங்க. அது நம்ம எல்லாரும் நம்ம விவாதிப்போம் எது சமூக நீதி பார்வைன்னு. சமூக நீதி பார்வைங்கிறது வீக்கர் செக்ஷனுக்காக ஒரு ஜஸ்டிஸ். யாரு விளிம்பு நிலை மக்களா இருக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும். அதுதான் வந்து அவங்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற்றுத் தருது, மற்ற உரிமைகளை பெற்றுத் தருது. அந்த பார்வை கோல்வால்கருக்கு இருந்தா நான் ஏற்றுக்கொள்றேன். அவர் அம்பேத்கருக்கு இணையா எங்களுடைய நிகழ்ச்சிகள்ல அவருடைய படம் போட்டு கூட நாங்க வந்து அவருக்கு பெருமை சேர்த்து அவரை போற்ற நாங்க தயாரா இருக்கோம். அம்பேத்கர் கோல்வால்கர் வந்து மனித படைப்பு, அவனுடைய பிறப்பு எல்லாவற்றையும் வந்து இறைவனால் நியமிக்கப்பட்டது நம்பக்கூடியவர், சாதி இருப்பை நியாயப்படுத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட பார்வை அவருக்கு இருக்கிறதுனால எங்களால அது சமூக நீதி பார்வைன்னு ஏற்றுக்கொள்ள முடியல. இல்ல நீங்க கோல்வல்கர் சொல்வீங்க, அதுக்கு கூட ஹெட்கேவார் சொல்லுவாங்க, ஷியாமா பிரசாத் முகர்ஜிம்பாங்க, இல்லாட்டி ஒன்னு நேரு சொல்லுவாங்க, ஏதோ யாரோ ஒருத்தர் அவங்க வந்து சாதி ஒழியட்டும்னு சொல்லட்டும். அம்பேத்கர் சாதி ஒழியும் சொல்றாரு, கோல்வால்கர் அல்ல ஹெட்கேவார் சாதி ஒழிகன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாதுங்கிறார் பெரியாரும் அம்பேத்கரும். இல்ல என்னுடைய கேள்வி பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாதுங்கிற கருத்து வந்து RSS இயக்கத்துடைய கருத்துன்னு சொல்லுங்க. நாளைக்கு நான் அந்த இயக்கத்தை நான் RSS தொண்டன் சொல்லிக்கிறத பெருமைப்படுறேன். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது அப்படிங்கறது அவங்களுடைய கொள்கைன்னு டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு நான் அந்த RSS இயக்கத்தை சேர்றேன், இந்த இயக்கத்தை கலைச்சிடுறேன். நான் சொல்றது என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு நீதிபதி ஆகப்பட்டவர் நான் வந்து சட்டத்தின் படியிலே செயல்பட்டேன், நான் சட்டத்தின் பார்வையில் செயல்பட்டேன்னு சொல்லி சொல்லாம அம்பேத்கரின் பார்வையில் சொல்லப்பட்டா ஒவ்வொருத்தரும் இப்படி ஒவ்வொருத்தர் ஒரு ஐடியல் ஆட்களா ஒரு சொல்லலாம். உண்மையிலேயே வந்து சமூக நீதி சட்டம் இருக்குமா? ஏற்கனவே திரு பாமக ராமதாஸ் வந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு அம்பேத்கர் அவர்களை வந்து ஒரு சாதி தலைவரா பார்த்து அதுல இருந்து இந்த கேள்வி கேட்கறீங்க. நிச்சயமா கிடையாது. அம்பேத்கர் வந்து நீங்க கோல்வால்கரோடு ஒப்பிடவே கூடாது. அம்பேத்கர் தலைவரையும் ஒப்பிட முடியாது. ஏன்னா அம்பேத்கர் வந்து இந்திய தேச தலைவிதியை தீர்மானித்தவர். அவருடைய சட்டம் தான் தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் இயங்குவதாக இருந்தாலும், நாடாளுமன்றம் இயங்குவதாக இருந்தாலும், அவர் உள்ளிட்ட அரசியல் சாசன சபை இல்ல, அது குழு போட்டிருக்கலாம். எழுதி முடித்தது முழுக்க ஜவஹர்லால் நேருவால் பாராட்டப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய சட்ட வல்லுநர்களால் பாராட்டப்பெற்றவர். அவர் எழுதிய சட்டம்
இந்த நாட்டை ஆளுகிற போது அவருடைய சிந்தனையின் அடிப்படையில் நான் தீர்ப்பு எழுதினேன்னு சொல்லுகிற என்ன தப்பு இருக்குது? இல்ல நம்ம வந்து ஒரு ஆளா கோல்வல்கரோ ஹெட்கேவாரோ வேற சியாமாபுரம் யாரோ ஒருத்தர் பேர்ல நான் தீர்ப்பு எழுதினேன் அந்த ஒரு ஆதர்சமா வச்சிருந்தேன்னு சொல்லும்போது நீதிபதிகள் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வச்சுட்டாங்கன்னு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதா? அந்த மாதிரி தான் ஒரு ஆபத்து வரும். உங்களுக்கு வந்து ஒரு 10ஆம் பொதுவில இருந்து பார்க்கிற பார்வை, அதாவது இவர் ஒரு தலைவரை சொன்னா அவர் ஒரு தலைவர் சொல்வார் அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க. நாளைக்கு அந்த மாதிரி ஆயிட்டா ஆனா எல்லாரும் சமன்னு சொல்ல முடியாதுல்ல. எல்லாரும் இப்ப வந்து திருவள்ளுவர் பெயர்ல போக்குவரத்து கழகம் ஆரம்பிச்சா உடனே எங்க சாதி சங்க தலைவர்ல போக்குவரத்து கழகம் ஆரம்பிக்கணும்னு ரெண்டையும் சமப்படுத்துறது எப்படி நியாயமா இருக்க முடியும்? இந்த 3 ஆண்டு கால ஆட்சியை வந்து தமிழக அரசு நிறைவு செய்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியை. சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இப்ப வந்து மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த 3 ஆண்டு ஆட்சியை மக்கள் முழுமையாக அங்கீகரித்திருக்காங்க அப்படின்னா நீங்க மறுப்பீங்களா? கட்டாயமா மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்று திராவிட இயக்கங்களின் முழக்கம், அண்ணாவினுடைய முழக்கம். அதுல எனக்கு 100% உடன்பாடு இருக்கிறது. சரியோ தவறோ அதிமுகவை மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள், வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க ஒரு மாநாடு அறிவிச்சிருக்கீங்க மிக சமீபத்தில் நடத்த போறதா? அதுக்கு கூட்டத்தை காட்டவா, சுதந்திர கூடிய தொண்டர்களை உற்சாகப்படுத்தவா, அல்லது எதுவும் புதிய அறிவிப்புகள் ஏதாவது காத்திருக்குதா? ரெண்டும் கூட நீங்க வச்சுக்கலாம். கூட்டத்தையும் காட்டணும், சோர்வையும் போக்கணும். அதே நேரத்தில் எங்களுடைய கட்சியினுடைய கோரிக்கைகளை மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லணும், அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லணும். எல்லாம் சேர்ந்ததுதான். நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.